கரூர்ல விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தில் நடந்த பெரும் துயரங்களுக்கு காரணம் 40 நபர்கள் கொல்லப்பட்டு இந்த தமிழகமே இன்னைக்கு துயரத்தில் தத்தளிப்பதற்கு காரணம் விஜய் அவர்களும் அவருடைய தாவேகா கட்சியுமே அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. அதற்கான முதல் கட்ட அறிக்கை வெளியாகி இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த விபத்திலிருந்து தப்பித்தவர்கள் சொல்லக்கூடிய பல வீடியோக்களும் இன்னைக்கு வெளிவந்துட்டு இருக்கு. காவல்துறையுமே தங்களுடைய சார்பாக இதுல என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லி இருக்கிறாங்க. அந்த விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். மிக மிக அடிப்படையாக இப்படிப்பட்ட துயர சம்பவம் நடப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தோம்னு சொன்னா, தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்களுடைய பொறுப்பற்ற தன்மை தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அப்படிங்கிற மிக தெளிவான விஷயம்தான் நமக்கு தெரிய வருது. ஏன்னா நாமக்கல்ல 8:45 விஜய் அவர்கள் வந்துருவாரு, அங்க பேசுவாரு அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா நாமக்கல்ல அவர் சேர்ந்தது மதியத்துக்கு மேல 2 மணி. விடிய காலமே அங்க மக்கள் வந்து கூடி காத்திருந்து, ஏன்னா இடம் கிடைக்காது. நம்ம திரையில பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு மகா நடிகன் வாராரு, அவரை எப்படியாவது தரிசிச்சா போதும் அப்படின்னு சொல்லி சாதாரண மக்கள் விடியற்காலமே கிளம்பி அந்த பகுதிகளை ஆக்கிரமிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க 6 மணி நேரம் தண்ணீர் இல்லாம உணவு இல்லாம அந்த இடம் போயிருமே அப்படின்னு சொல்லி இருந்ததுனால அந்த இடத்திலேயே 34 நபர்கள் மயங்கி விழுந்து அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சரி, நாமக்கல்ல விடுவோம். கரூர்ல பாத்தீங்கன்னு சொன்னா, கரூர்ல விஜய் அவர்கள் 12:45 மதியம் அந்த நேரத்தில் பேசுவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. ஆனா அவர் அங்க சேர்ந்தது 7:10 தான் சேர்ந்து அவர் பேச ஆரம்பிச்சார். சரி, சில கூட்டங்கள்ல முன்ன பின்ன ஆகிறதெல்லாம் சகஜம்தான். அது பெரிய பேச்சாளர்கள் வரும்போதும் சரி, அரசியல் பிரமுகர்கள் வரும் சரி, இதெல்லாம் சகஜம்தான். ஆனா 8:45 நாமக்கல்ல வர சொன்ன விஜய் அவர்கள் சென்னையிலேருந்து 8:45 தான் கிளம்புறார். அப்பா இதுல இருக்கக்கூடிய அஜாக்கிரதை இல்லைன்னா எப்போ வேணாலும் போகலாம், மக்கள் நமக்காக காத்திருந்து நம்மளை பார்ப்பாங்க அப்படிங்கிற மனநிலை இருக்குல்ல, இது மிக மிக கொடூரமானது. இந்த மனநிலை தான் இந்த மக்களை சாகடிச்சிருக்கு. இங்க இவ்வளவு நேரம் தாமதம்னா 12:45 வர சொன்ன நபர் கிட்டத்தட்ட 7 மணிக்கு மேல சேர்றாரு. அது மட்டும் இல்ல, அவர் இந்த கரூர்ல இருக்கக்கூடிய வேலுசாமிபுரம், இந்த வேலுசாமிபுரத்துல தான் இந்த நிகழ்வு நடக்கு. வேலுசாமிபுரத்துக்கு முன்னால இருக்கக்கூடிய ஸ்டாப்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் இந்த பகுதியை கடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக அவர் செலவழிச்சிருக்காரு. எப்படின்னா, மெதுவாக அந்த வாகனத்தை இயக்கிட்டே வாரது, அந்த வாகனத்தை தொடர்ந்து பெரும் கூட்டம், இளைஞர் படை, மக்கள், இவங்க எல்லாம் பைக்குகள்லையும் ஓடியும் அப்படியே வந்துட்டு இருக்கிறாங்க. இவர் கை காட்டிட்டே வாரார். இப்போ இதனுடைய நோக்கம் என்னன்னா, இந்த மக்களை எல்லாம் திரட்டி கொண்டு இங்க சேர்க்கணும், சேர்த்து அதை ஒரு பிரம்மாண்ட கூட்டமாக காட்டணும். இதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருந்தது. அடிப்படை அறிவு கூட இல்லாம இதை செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த இரவு மங்க தொடங்கும் போது, இந்த சாயந்தர நேரம் மங்க தொடங்கி இருட்டாகும் போது இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, லைட்டை அந்த பேருந்துல லைட்டை போட்டு அணைச்சிருக்கிறார். இதனால விஜய் இருக்கிறது தெரியுது, அவரை பார்க்க முடியல அப்படிங்கிறதுக்காக மக்கள் இவருக்கு பின்னால ஓடிட்டு வராங்க. ஃபுல்லா எப்படியாவது அந்த இடத்துல போய் விஜயை பார்த்துடணும் அப்படிங்கிறதுக்காக ஓடி வராங்க. இது களத்துல இருந்து திமுகவை குற்றப்படுத்தக்கூடிய ஒரு பெண் சொல்லக்கூடிய தகவல். இதற்கான வீடியோ ஆதாரங்கள் எல்லாம் இருக்கு. சரி, வந்தாச்சு. இவ்வளோ பெரிய கிரௌடை பார்க்குறாரு. ஏற்கனவே அங்க தள்ளுமுள்ள நின்றுட்டு இருக்கு. இவர் இன்னும் பெரும் கூட்டத்தை கொண்டு சேர்க்கிறார். இந்த 2 கூட்டங்களுமே சேர்ந்து பெரிய சிக்கலுக்குள்ளாகுது. இதெல்லாம் அவர் பார்த்துட்டு இருக்கிறார். என்ன சொல்றாங்க, இந்த விபத்துல சிக்கி தப்பித்தவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா,
விஜய் அவர்கள் வாரதுக்கு முன்னாலே எனக்கு மயக்கம் வந்துருச்சு, என்னை மாதிரி பலரும் வந்து அங்கே மயங்கிய நிலையில் வந்து விழுறாங்க, எங்களை எப்படி அதை விட்டுருங்க, இந்த கூட்டத்தை விட்டுருங்கன்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடியவங்க இந்தா வந்துட்டாருன்னு சொல்லி எங்களை போகிறதுக்கே அனுமதிக்கலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லை, அவ்வளோ நேரமாகவே நாங்கள் வந்து அந்த இடத்துல வந்து நின்றுட்டுருக்கோம், எங்கேயுமே அசைய முடியல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. சரி, இவ்வளோ பெரிய கிரவுடு. தாவேகா கட்சியினர் இந்த அனுமதி வாங்கும்போது எவ்வளவு நபர்கள் வருவாங்க அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னு சொன்னால் 10,000 நபர்கள் வருவாங்க. அதற்காக 500 காவல்துறையினர் அந்த போலீஸ்காரங்களை வந்து நியமிச்சிருக்கிறாங்க பாதுகாப்புக்காக. ஆனால் வந்து சேர்ந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3 மடங்கு 30,000 மக்கள் வந்து அதில் சேர்ந்துருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இன்னொன்று, இந்த தாவேகா கட்சி இப்படி மக்கள் கூடுறாங்களே, இவங்களை ஒழுங்குபடுத்துறதுக்கு நம்ம ஏதாவது செய்யணும். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் இல்லைன்னா 2ஆம் கட்ட தலைவர்கள் இவர்களுக்கெல்லாம் எந்த வேலையும் கிடையாது, இதற்கான திட்டமிடுதல் எதுவும் கிடையாது. விஜய் அவர்கள் எப்போ வருவார், என்ன பேசுவார், இதற்கான எந்த விஷயமும் கிடையாது. இந்த உலகத்தை காக்கக்கூடிய, தமிழகத்தை 2026 காக்கக்கூடிய இந்த பிதாமகன் எப்படியாவது வந்து சேர்ந்துருவார். அவர்களை பார்க்கறதுக்காக மக்கள் அப்படியே நிற்கணும். இவர் சில டைலாக்குகளை பேசுவார், பஞ்சு டைலாக்கை பேசி விட்டுருவார். மேலே ட்ரோன் கேமரா வந்து சுற்றி இதை வந்து படம் பிடிப்பாங்க. இப்படி ஒரு படம் காட்டக்கூடிய வேலை தான் தொடர்ந்து வந்து நடந்துட்டுருக்கு. அப்போ ஏற்கனவே நடந்த அனுபவங்கள் மூலமாக காவல்துறை அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க. அதை தாண்டி இவங்க கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்குறாங்க. அதில் சொல்லப்பட்ட விதிமுறைகள் என்ன, கட்டுப்பாடுகள் என்ன? மாற்றுத்திறனாளிகள் கூட்டத்துக்கு வரக்கூடாது, குழந்தைகள் வர்றதை அனுமதிக்கக்கூடாது, கர்ப்பிணிகள் வந்து வரக்கூடாது. அதுக்கு விஜய் அவர்களும் தாவேகா கட்சியினரும் சொல்கிறது என்ன? அது எப்படி நாங்கள் சொல்ல முடியும், எங்கள் கூட்டத்துக்கு வரவங்கள எப்படி நாங்கள் தடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்விகளை வந்து கேட்குறாங்க. இது மிக மிக மோசமான, ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான ஒரு விஷயம். அதாவது மக்களுடைய பாதுகாப்பு முக்கியமாக, நான் பேசுகிறத பார்க்குறதுக்காக இவ்வளோ பேர் வரணும் அப்படிங்கிறது முக்கியமானு கேட்டால் மக்களுடைய பாதுகாப்பு தான் ஒரு அரசியல் கட்சி தலைவராக முக்கியம். ஆனால் இந்த அரசியல் கட்சி தலைவர் அப்படி இல்லை. இந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் எந்த அரசியலும் தெரியாது, மக்களுடைய வாழ்க்கை முறை தெரியாது, மக்கள் படக்கூடிய துயரமும் அன்றாட கஷ்டங்களும் தெரியாது. இந்த கட்சி தலைவரை பின்பற்றக்கூடிய இந்த இளம் வயது பட்டாளம் இருக்குல்ல, இந்த பட்டாளங்களுக்கும் எதுவும் தெரியாது. வெறும் திரை மவுசு, திரையில் காட்டக்கூடிய தன்னுடைய ஹீரோவை வந்து ஒர்ஷிப் பண்ணுறதுக்காக ஒரு கூட்டம் வந்து சேரணும், அவ்வளோதான். இவர்களுக்கு அரசியலும் தெரியாது, அறிவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. விஜய் அவர்களை பார்த்தா போதும். இப்படி மிக மிக முட்டாள்தனமான ஒரு கூட்டத்தை உருவாக்கக்கூடிய வேலையை விஜய் அவர்கள் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அதனுடைய விளைவை தான் நம்ம இன்னைக்கு கரூர்லையும் பார்த்துட்ருக்கோம். இதனுடைய துயரம் தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதுமே பேரதிர்ச்சியையும் அவலங்களையும் நமக்கு உருவாக்கிட்டு இருக்கு. தமிழகம்னா கல்வியில், பாரம்பரியத்தில், கலாச்சாரத்தில், அரசியலில் சிறந்த மாநிலம் அப்படிங்கிற ஒரு பேர் நமக்கு இருந்தது. ஆனால் இன்னைக்கு மற்றவர்கள் எள்ளி நகையாடக்கூடிய அளவில் இந்த நிகழ்வு அமைஞ்சிருக்கு. இன்னும் பல விஷயங்களையும் வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவங்க வந்து சொல்கிறாங்க, பாதிக்கப்பட்டவங்களும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? விஜய் அவர்கள் வரும்போதே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பலர் மயக்கம் அடைஞ்சு விழுந்தாச்சு. இதில் மிக மோசமான அளவில் இந்த தள்ளப்பட்டு இந்த நெருக்கடியில் கீழே விழுந்த நபர் வந்து எழும்பி ஒரு பாட்டிலை மட்டும் விஜய் அவர்களை நோக்கி வீசியிருக்கிறார். அதுக்கு பிறகுதான் அங்கே வந்து இந்த தண்ணியை வந்து எரிஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அதை கவனிச்சுட்டு அப்போவே சுதாரித்து
ஏதோ சிக்கல் இருக்கு, சிக்கல் நடக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதை நிப்பாட்டியிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறாது. அது மாதிரி அருகில் இருந்த மரத்தில் ஏறினது, மரம் முறிந்து விழுந்து அதில் மக்கள் நசுங்கினது, வீட்டு மாடி மொட்டை மாடி அந்த தகடில் ஏறி இருந்து அங்கேருந்து மொத்தமாக கீழே விழுந்து செப்டிக் டேங்க்ல விழுந்து 10 பேர் பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க. அவர்களை தூக்கி ஆம்புலன்ஸை தூக்கி போட்டு கொண்டு போயிருக்காங்க. இந்த ஆம்புலன்ஸ் வரும்போது அதை வந்து பலரும் தடுத்திருக்காங்க. எப்படி ஆம்புலன்ஸ் வரலாம் அப்படிங்கிறது, அதாவது அங்கே என்ன நடக்கு அப்படிங்கிறது தெரியாது, அதை ஒருங்கிணைக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஆம்புலன்ஸ் வந்தால் எப்படி ஆம்புலன்ஸ் வந்தது அப்படிங்கிற கேள்வியை கேட்கணும். விஜய் அவர்களே என்ன கேட்குறாரு, என்னப்பா நம்ம கூட்டத்தில் நம்ம கட்சி கொடியை கட்டிட்டு ஆம்புலன்ஸ் வருது, என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு இளவும் தெரியாது. அனுமதி கொடுக்கும்போதே நீங்கள் வந்து போதிய ஆம்புலன்ஸை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை சொல்லியிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஆம்புலன்ஸை நிறுத்திருக்கிறாங்க. இந்த பிரச்சனை ஏற்படும் போது அந்த ஆம்புலன்ஸ் தான் வந்திருக்கு. அது மாதிரி ஜெனரேட்டர் அறை அங்கே இருக்கக்கூடிய தகடு வச்சு அடைச்சி வச்சிருக்கிறது. இதில் பெருங்கூட்டம் தள்ளி ஏறி அதில் விழுந்து பலர் இறந்திருக்கிறாங்க. இப்படி பல அதிர்ச்சியூட்டக்கூடிய விஷயங்களும் சம்பவங்களும் இன்னைக்கு வெளியாயிட்டிருக்கு. அதனுடைய வீடியோக்கள் எல்லாம் வெளியாயிட்டிருக்கு. ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இதை டிஎம்கேக்கு எதிராக திருப்பி விடக்கூடிய வேலையை வந்து செஞ்சிட்ருக்குறாங்க. டிஎம்கே தான், இந்த அரசு தான் இந்த பிரச்சார பயணத்திற்கு அனுமதி வழங்க முடியாது அப்படிங்கிறத சொல்லுச்சு. அதை தாண்டி தான் இந்த அனுமதியெல்லாம் கோர்ட்டில் போய் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். ஆக யார் செத்தாலும் பிரச்சனை இல்லை, யார் என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற விதத்தில் இந்த துயர சம்பவங்கள் நடந்திருக்கு. இதற்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டியது தாவேகா கட்சியினரும் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள். அந்த மன்னர் மனப்பான்மையிலிருந்து மாறணும். அந்த மன்னர் மனப்பான்மையிலிருந்து மாறி இந்த அரசியல் பண்ணுறோமா, இந்த மக்களுக்கான அரசியலை கையில் எடுத்து இதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். இல்லாத பட்சத்தில் எலெக்ஷனுக்கு நிற்காமலே உங்களை மாதிரியான ஆட்கள் தோற்கடிக்கப்படுவீர்கள். அதை வந்து தமிழகத்தினுடைய மக்கள் செய்வார்கள். மக்கள் முட்டாள்கள் இல்லை. எல்லாரும் வந்து உங்களுடைய அந்த ஹீரோ ஒர்ஷிப்பை வந்து பண்ண மாட்டாங்க. உங்களுடைய அந்த உள்ளிருப்பு, உங்கள் மனசில் என்ன இருக்குது, நீங்கள் நயவஞ்சகமாக என்ன செஞ்சிட்ருக்கீங்க, உங்களுடைய தந்திரம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இதில் வெட்ட வெளிச்சமாக ஆகியிருக்கு. அதனால் நீங்கள்தான் இந்த பிரச்சனைக்கு, இந்த துயரத்திற்கு, இறப்பிற்கு முழு காரணம். பொறுப்பேற்க வேண்டிய நபர் நீங்கள் தான்.